இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தா எடுத்துக்க. நான் அந்நியாரே பயங்கர சாக்கா இருந்துச்சா? இப்படியா இல்ல இப்படியா? பாவம். பொழிச்சு போங்க. ஒரே குழப்பமா இருக்குதா அந்நியாரே? கடவுள் மேலேயே நம்பி இல்லன்னு சொன்னவ எப்படா 108 போற்றி சொன்னான்னு கன்ஃபியூஷனா இருக்குதா? அது ஒண்ணும் இல்ல அண்ணியாரே. வரலட்சுமி பூஜைன்னு அத்தை ஒரு வாரமா சொல்லினே இருந்தாங்களா? அப்படின்னா நான் அவங்களாண்ட கேட்டேன். அது புருஷனுக்காகன்னு சொன்னாங்க. இது போதாத நமக்கு தான் ஹஸ்பண்ட் சென்டிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சே. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நின்னு பாத்துனே இருக்கிற? ஏங்க, நீங்க என் மேல வச்சிருக்க அன்புக்கு நியாயமான ஒரு நல்ல புருஷன் நான் இல்லைங்க. என்ன பண்ற? என்னாச்சு? உங்களை பார்க்க கூடாது, உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு தெரியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இப்பெல்லாம் நீயோ கதிரோ என்னாண்ட ஹெல்ப்னு கேட்டாலே ரொம்ப பயமா இருக்குது. ஏதாவது என்ன மாட்டி விடுறதுக்காகவே ஹெல்ப் கேக்குறீங்க. சரி உடனே மூஞ்சி எப்படி பாவமா வச்சுக்காத. என்ன பண்ணும் சொல்லு. இல்ல, நீங்கெல்லாம் புது தாலி கட்டி அதுக்கு குங்குமம் வச்சு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்கல்ல, அத பார்த்ததும் எனக்கு கதிர் ஞாபகம் வந்துருச்சு. நானும் சொல்லுங்கக்கா. புரிதாடா? அக்கா, இப்ப இந்த ரிஸ்க் தேவையாக்கா? உன் பொண்டாட்டி ஆசைப்படுறா, செஞ்சுதான் ஆகணும். டேய், யாருக்குமே தெரியாம நீங்க தாலிய கட்டிங்கன்னு என்னையாண்டா டார்ச்சர் பண்றீங்க? சாரிக்கா. உங்க சாரி எல்லாம் இப்ப வேணாம். நான் சொன்னதை மட்டும் சொதப்பாம செய், அது போதும். சரிக்கா. சொல்லு. என்னங்க, சௌமியா சொல்ல கேட்காம வெளியில கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க போறாளாம்? தெரியலங்க. கேட்டா ரொம்ப திமிரா பதில் சொல்றா. சரி, நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. நம்ம வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன், உள்ள வர. சரிங்க. உங்க அப்பா வராரா? ஓ, வரட்டும். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். சொல்லிட்டு போனோம்ல. சௌமியா, அப்பா வந்துட்டாரு. நில்லு. எங்க போற? வெளியே போறேன். வெளியிலனா எங்க? அத அவர்தான் டிசைட் பண்ணுவாரு. எவன்?
என்ன கட்டிக்கு போறவரு. உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? உன்னை வெளியில விட்டாதானே போவ? ம், நீங்க என்ன விடாட்டினாலும் அவரே வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. ஏய் என்ன பார்த்த உடனே பயந்து நடுங்கிறவ பதிலுக்கு பதில் பேசுறியா? ஆ? ஹாய் அங்கிள். வாங்க மாப்ள, வாங்க வாங்க. சௌமியா கால் பண்ணி கோயிலுக்கு போலான்னு சொன்னாங்க. ஆ, ஆ. என்கிட்ட ஏதோ பேசணுமா, அதான் அவங்கள கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆ. உங்க பர்மிஷன் இருந்தா கூட்டிட்டு போறேன், இல்லனா வேண்டாம். என்ன மாப்ள, ஏன் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? தாராளமா கூட்டிட்டு போங்க. ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஏய், எந்த காலத்துல இருக்க நீ? மாப்ள, நீங்க கூட்டிட்டு போங்க. இல்ல, ஆன்ட்டி ஏதோ ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவ கிடக்குறா மாப்ள, அவ அப்படிதான். நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க, போமா. சௌமியா போலாமா? ஆ, போலாம். சித்தப்பா என்ன இது? என் கண்ணையே என்னால நம்ப முடியல. எப்படி சித்தப்பா இவ்ளோ சீக்கிரம் சௌமியா மனசு மாறினா? என்ன மீறி அவளால எது செய்ய முடியாதுன்னு புரிஞ்சிருக்கும். அதான் மனசு மாறி இருப்பா. அவ என் பொண்ணு, எப்பவும் என் கண்ட்ரோல்ல தான் இருப்பா. ம், இனி நான் நினைச்சது எல்லாமே நடக்கும். ஆனா இந்த குப்பத்துக்காரி சும்மா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏதாவது பேசி சௌமியா மனசை கலைக்க பாப்பா. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா தானே அது நடக்கும். நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா. ம், ம். கதிர்,